சிறுகடிக்க ஆசை சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முத்து பார்த்துட்டிங்கன்னா பாம்பாய் மேடம் கூட்டு வரதுக்கோசம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பாம்பாய் மேடம் எதுக்காக மேடம் இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு அங்கேயே பிஸ்னஸ் நிறைய இருக்குமே, ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறதுக்கு மேடம் இருந்துக்கிட்டு, இல்லை இங்கே ஒரு நிலம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருக்குது, என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அவனை பிடிச்சி இன்றைக்கி எப்படியானா வந்து அந்த வீட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும், அப்படியே கூடவே நிலத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேடம் யாருன்னு சொல்லுங்கள் மேடம், உங்களை ஏமாற்றணுங்க, நமக்கு இங்கே சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்து அவங்கள பிடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை முத்து வாங்க நானே உனக்கு கூண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தீங்களான்னா மனோஜ் வாங்கின அதே வீட்டை தான் மேடமும் காட்டுறாங்க. என்ன மேடம் இந்த வீட்டை காட்டுறீங்க, இது அண்ணன் வாங்கின வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முத்து இப்படி சொல்கிறேன், நான் இந்த வீட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், இந்த பாரு அக்ரிமெண்ட் பேப்பர் கூட அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்து முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மேடம் இந்த வீட்டை வந்து எங்கள் அண்ணன் இப்போ தான் ரீசனாக வாங்கியிருக்கான், அட்வான்ஸ் கூட வந்து கட்ட போகிறேன்னு சொன்னான், நீங்கள் நடனா ஆல்ரெடி வாங்கி 2 வருஷம் ஆகுதுன்றீங்க, இதில் யார் சொன்னது உண்மைன்னு தெரியலையே, ஃபஸ்ட்டு அவன் ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம், அப்போ தான் வந்து இந்த உண்மை என்னான்னு தெரியும். எங்கள் அண்ணன் ஆல்ரெடி இந்த விஷயத்தில் நிறைய ஏமாந்துருக்கான், இப்போ திருப்பி ஏமாற போகிறான், வாங்க மேடம் ஃபஸ்ட்டு அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்களான்னா நேராக மனோஜ் போகிறாங்க. மனோஜ் பார்த்துட்டிங்கன்னா, டேய் அந்த நீ வாங்கினால புதுசாக ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவங்கடா, இவங்க வாங்கி ஆல்ரெடி 2 வருஷம் ஆச்சான், நீ நடனா இப்போ தான் அவங்ககிட்ட வாங்குறேன்னு சொல்கிற, இதில் ஏதோ ஃப்ராடு தானே இருக்குது, நான் அப்பயே ஃபஸ்ட்டே சொன்னேன்ல அவன் கம்மியாக கொடுக்குறான்னா வந்து அதில் ஏதோ ஃப்ராடு இருக்குது, நீ நல்லா விசாரிச்சுட்டு வாங்கன்னு, நீ நடனா இப்போ அவசரப்பட்டு காசு கொடுத்துட்டு வந்திருக்க, உனக்கு இதே வேலையாக போச்சுடா, இந்த மாதிரி காசு ஏமாறதே உனக்கு பழப்ப வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜ் ரொம்ப திட்டுறாரு. இந்த மாதிரி தான் அடுத்து வர எபிசோட்லலாம் நடக்க போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பை பை.